இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 21 முதல் 25 முடிய. இன்றைய நாளிலே 3 சிந்தனைகளை இன்றைய நற்செய்தி கொடுக்கின்றது. முதலாவதாக, விளக்கை விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள், மாறாக அதை மறைத்து வைக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இங்கே விளக்கு என்று குறிப்பிடுவது ஒளி, அதாவது கிறிஸ்துவின் ஒளி. இந்த கிறிஸ்துவின் ஒளி என்று சொல்லுகின்ற பொழுது உண்மை, அன்பு, கடவுளின் அருள், இந்த மூன்றையும் மையப்படுத்துகின்றது. ஆக நாம் இந்த ஒளியை எப்பொழுது பெற்றிருக்கின்றோம் என்றால், நம்முடைய திருமுழுக்கின் வாயிலாக நாம் இந்த ஒளியை பெற்றிருக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு திருவருட்சாதனத்தின் வழியாக நாம் இந்த ஒளியை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முறை நீங்கள் நற்கருணை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கிறிஸ்துடைய ஒளி, கிறிஸ்துடைய அன்பு, கிறிஸ்துடைய அருளை பெற்றுக்கொள்ளுகின்றீர்கள். ஆக இவ்வாறு பல நிலைகளிலே நாம் இந்த கிறிஸ்துடைய ஒளியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆக பெற்றுக்கொண்ட இந்த ஒளி மறைக்கப்பட வேண்டுமா என்றால் மறைக்கப்படக்கூடாது. ஆக கிறிஸ்துவை உள்வாங்கிய நான் கிறிஸ்துவாக வாழ வேண்டும். கிறிஸ்துவை போன்று அன்பு காட்டக்கூடியவர்களாக, கிறிஸ்துவை போன்று உண்மையை பேசக்கூடியவர்களாக, கிறிஸ்துவை போன்று இரக்கமுள்ளவர்களாக, கிறிஸ்துவை போன்று மன்னிக்கக்கூடியவர்களாக, கிறிஸ்துவை போன்று உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்பொழுது கிறிஸ்து ஒளியாக இருப்பது போன்று நாமும் ஒளியாக இருப்போம் என்று இன்றைய முதல் சிந்தனை நமக்கு கொடுக்கின்றது. இரண்டாவதாக, எது மறைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு நாள் அது வெளிப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இயேசு அவர் கூறுகின்றார், மறைக்கப்படுவதற்கு எதுவும் இல்லை என்பதுதான். ஆக நம்முடைய தவறுகள் ஒரு நாள் வெளியே சுட்டி காட்டப்படும் என்பதுதான். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகின்றோம்? நல்ல வாழ்க்கையா, நேர்மையான வாழ்க்கையா, அல்லது தவறான வாழ்வா? ஏமாற்றுகின்ற வாழ்வா, பொய், புரட்டு, பித்தலாட்டம் போன்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஏனென்றால் இந்த உலகிலே பல தவறுகளை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, முதியவர்களுக்கு எதிராக, நோயாளிகளுக்கு எதிராக, ஏன் சாதாரண மனிதர்களுக்கு எதிராகவும் பல பெரும் முதலைகள் பலவற்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் தவறான செயல் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். ஆக அது எந்த நாள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் உண்மை என்றைக்கும் நிலைத்து நிற்கும், பொய் என்றைக்கும் நிலைத்து நிற்காது என்பதற்கு ஆண்டவர் இதை கூறுகின்றார். ஆகவே நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்முடைய வாழ்விலே நாம் நல்லதை செய்து கொண்டு சென்று கொண்டிருக்க வேண்டும். பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, நம்மை தியாகம் செய்யக்கூடியவர்களாக, அதுபோன்று நாம் எந்த செயல் செய்தாலும் மற்றவர்கள் அதை அறிய வேண்டும் என்று நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பல நல்ல காரியங்கள் செய்திருப்பீர்கள். ஏன், நீங்கள் பயணம் செய்கின்ற பொழுது ஒரு சில பிள்ளைகளுக்கு அல்லது உணவு இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்திருக்கலாம். படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு படிக்க வைத்திருக்கலாம். இன்னும் வேறு விதமான பல உதவிகளை நீங்கள் செய்திருக்கலாம். உடைகள் வாங்கி கொடுத்திருக்கலாம். இவற்றை நீங்கள் இன்னொரு இடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்த செயல்கள் உங்கள் மனதிலே இருக்கட்டும். ஏனென்றால் அதற்குரிய வெகுமதியை இறைவன் கொடுப்பார். நீங்கள் மற்றவர்கள் உங்களை பாராட்ட வேண்டும் என்று எண்ணாதீர்கள். ஏனென்றால் இறைவனுடைய அருள் என்பது மிகவும் உன்னதமானது, மிகவும் ஆழமானது. ஆக அதை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அந்த அளவை உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்பதுதான். ஆகவே இறைவன் நமக்கு பலவற்றை கொடுத்திருக்கின்றார். நேரத்தை கொடுத்திருக்கின்றார், திறமைகளை கொடுத்திருக்கின்றார், அன்பு செய்யும் ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை நான் மற்றவர்களுக்கு செய்கின்ற மனம் இல்லாமல் கஞ்ச பிசினாரி என்று சொல்லுவோம் அல்லவா, கஞ்சனாக இருக்கின்றோம், அல்லது சுயம் சார்ந்தவனாக, என்னுடைய தேவை எனக்கு மட்டும் போதுமானது, மற்றவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வாழுகின்ற பொழுது நாம் இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த அருளை பெறுவதற்கு ஏற்ற மனிதர்களாக இல்லை. ஆகவே எந்த அளவையால் நீங்கள் கொடுக்கிறீர்களோ, நான் எந்த அளவு மற்றவர்களுக்கு செய்கின்றனோ அந்த அளவு எனக்கு இறைவனிடமிருந்து திருப்பி கிடைக்கும் என்பதை மூன்றாவது கருத்தாக ஆண்டவர் சொல்லுகின்றார். அதுபோன்று இன்னொன்று சொல்லுகின்றார், உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இது ஒரு ஆன்மீக உண்மையாக நாம் பார்க்கலாம். அதாவது நம்ம உடம்புல மசில் இருக்குது. இந்த மசில் நம்ம திரும்ப திரும்ப எக்ஸசைஸ் பண்ணோம்னா அந்த மசில் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போது யதார்த்தமான ஒரு மசில் இருக்கும். எக்ஸசைஸ் செய்தோம் என்றால் கூடும், ஒருவேளை செய்யவில்லை என்றால் இருப்பதும் நம்மை விட்டு போய்விடும். அதுபோன்றுதான் கடவுளோடு உள்ள உறவில்
இறைவார்த்தையை வாசித்து தியானித்து அதை உள்வாங்கி அதன் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் கடவுளுடைய அருள் நம்மிடம் வந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை நாம் இறைவார்த்தையை வாசிப்பதில்லை, தியானிப்பதில்லை, அதன்படி வாழவில்லை என்றால் நம்மிடம் இருக்கின்ற அந்த இறைவனுடைய அருளும் நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டுவிடும். ஏனென்றால் கடவுள் இல்லை என்றால் அங்கே நிம்மதியும் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது. அதுதான் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்வாக இருக்கின்றதா, அல்லது நான் சுயநலம் மிக்கவனாக பிறநலம் இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ஆண்டவரே, உம்மிடம் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் பிறநலம் உள்ளவர்களாக, பொதுநலம் உள்ளவர்களாக, பிற மனிதர்கள் படுகின்ற துன்பத்தில் நாங்களும் பங்கேற்கக்கூடியவர்களாக, அவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நாங்கள் பங்கேற்கக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.